அப்ப கர்த்தர் முதலாவது தேவ பிள்ளைகளுக்கு தேவை விசுவாசம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. உங்களுடைய ஜெபத்துல நீங்கள் ஒரு போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீங்களே, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை முதலாவது நீங்க நம்பணும். அதுக்கு என்ன நம்பணும்? முதல்ல தேவனை நம்ப வேண்டும். இரண்டாவதாக என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று நம்ப வேண்டும். என் ஜெபத்தின் மூலமாய் தேசத்திலே தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறேனோ அதுல மாற்றங்கள் வருகிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி நம்புவீர்களானால் உங்கள் ஜெபம் வல்லமையுள்ளதாய் காணப்படும். இரண்டாவதாக நமக்கு தேவையானது என்ன? யோவான் 3:16 வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். யோவான் 21:15 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு தூக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அழைப்பு ஒன்றுதான். ஆனா கர்த்தர் கேட்கிற கேள்வி என்ன? ஒரு பின்மாற்றத்திலிருந்து தேவனை மறுதலித்து அந்த அதிகாரத்தின், நீங்க யோவான் 21 அதிகாரத்தின் முதல் பகுதியை நீங்கள் படிப்பீர்களானால் மறுபடியும் தன்னோடு இருந்த சீசர்களை கூட்டிக் கொண்டு போய் மீன் பிடிக்க வேண்டும் என்று அவர்களையும் கூட்டிக் கொண்டு போய் ஒரு நாட்கள்ல எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம் என்று சொன்ன இதே பேதுரு மறுபடியும் என்ன செய்ய, தன் பழைய வாழ்க்கைக்கு, தன் பழைய ஜீவியத்துக்கு திரும்பி விட்டான். ஒன்றுமில்லாமல் வெறுமையாய் திரும்பி வருகிறான். தன் வஸ்திரத்தையும் இழந்தவனாக, வஸ்திரம் இல்லாதவனாக நின்று கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட பரிதாபகரமான நிலையில எல்லாவற்றையும் இழந்தவனாக, தேவனை விட்டு பின்மாற்றத்திலே போனவனாக, தன் வஸ்திரத்தை இழந்து போனவனாக, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்தவனாக, தன் சுய பெருமையினாலும் தன் சுய பலத்தையும் சார்ந்து கொண்டவனாக, நான் இனி மீன் பிடித்து வாழ்ந்து கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய மறுபடியும் தன் பின்மாற்றத்துக்குள்ளாய் போன ஒரு மனிதனாக பேதுரு கடந்து போய் எல்லாவற்றையும் இழந்தவனாக அவன் நின்று கொண்டிருக்கிறான். இப்பொழுது இயேசு வந்து சந்திக்கிறார். அதான் தேவனுடைய அன்பு. எப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவர் நேசிக்கிறார். அப்ப அது முதல். இரண்டாவது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறார். வேதம் சொல்ல தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்க ஜெபிப்பதற்கு முதலாவது தேவை உங்களுக்கு விசுவாசமா இருந்தால், இரண்டாவது மிக அவசியமாய் உங்களுக்கு தேவையானது தேவனுடைய அன்பு. நீங்கள் தேவனை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறீர்கள், தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நீங்கள் அறிந்தும் தேவன் மேல் நீங்கள் எவ்வளவு அன்புள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்பதை வைத்துத்தான் உங்கள் ஜெப ஜீவியம் கட்டமைக்கப்படும். அநேகருடைய ஜெப ஜீவியம் ஏன் கடமைக்காக இருக்கிறது? ஏன் அநேகருடைய ஜெப ஜீவியம் பொறுப்பற்ற நிலையிலே காணப்படுகிறது? அவர்கள் தேவனை நேசிக்கவில்லை. பேதுருடைய இப்படிப்பட்ட நிலையில பேதுருவை கர்த்தர் தேடி வருகிறார். பேதுருவை சந்திக்கும்படியாக கர்த்தர் வருகிறார். இப்பொழுது கர்த்தர் வருகிறார், உணவுகளை கொடுக்கிறார், சாப்பாடுலாம் கொடுக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். இப்ப மறுபடியும் அவனுடைய அழைப்புக்கு நேராக அவனை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். இப்ப கர்த்தர் கேட்கிறார். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்றார். சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்றார். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறார். இது ஒரு நல்ல பழக்கம். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, எதையாவது பேசணும்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே பேசுறேன்னு சொல்லி சமாதானத்தை மொத்தமாக கெடுத்து போட்டுருவாங்க. அது எந்த இடத்துலையும் செய்யாதீங்க. கர்த்தர் சின்ன சின்ன காரியத்தில் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. இப்ப பேதருடைய வாழ்க்கையில பேதருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். வந்தவனையே அவனை என்கொயரி பண்ணலை, சாப்பாடை கொடுத்து சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ற. இது ஒரு நல்ல காரியம். குறிப்பா குடும்பங்கள்ல இதை நல்லா கடைபிடிங்க. சாப்பிடும்போது எந்த விதமான நெருக்கத்துக்குரிய, போராட்டத்துக்குரிய, பிரச்சனைக்குரிய காரியங்களை பேசாதீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அமைதியா உட்காரும் பொழுது அப்புறம் நிதானமா பேசுங்க.
இது பெரிய சமாதானத்தை கெடுத்து போடும். ஆனா கர்த்தர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறார். எப்ப கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்க்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். பாருங்க, இங்க அவர் பேசுகிற அந்த முறையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நாம தேவன்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். அதான் கர்த்தர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அவர் எப்படி பேசுறாருன்னு கவனிக்கணும். நாம எப்படி பேசுறோம்? ஒருவேளை பேதுரு மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒருத்தர் நபர் இருக்கும்போது நம்மகிட்ட வந்து சிக்கிட்டா என்ன நடப்போம்? எப்படி பேசுவோம்? ஏன் என்ன மறுதளிச்ச? ஏன் என்ன காட்டி கொடுத்த? ஏன் ஒரு வேலைக்காரிட்ட போய் மறுதளிச்ச? நீ என்னென்ன சொன்ன தெரியுமா? ஞாபகம் இருக்கா? காவல் சாவல் உண்மை பின்தொடர்ந்து வருவேன்னு சொன்னியே, இதுதான் உன்னுடைய இதா அப்படின்னு சொல்லி அவனை எவ்வளவுக்கு எவ்வளவு அவன் சொன்னதெல்லாம் ஒண்ணு விடாம சொல்லி காயப்படுத்தணுமோ அத்தனையும் சொல்லியிருப்பாங்க, நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இயேசு அதெல்லாம் பேசவே இல்லை. ஏன் சீசர்களை நீ மறுபடியும் அவர்களை இழுத்துட்டு போன? நீ போனா தனியா போக வேண்டியதானே? அதெல்லாம் கேட்கவே இல்லை. ஒரே வார்த்தையில அவனை திருப்புகிறார். அதைத்தான் பைபிள் சொல்லுது, ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாய் இருக்கிறது. பேசுகிற வார்த்தை குறித்த கவனமாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். இப்ப அவனை குற்றம் சாட்டுவதற்கும் அவன் செஞ்ச தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு ஏராளமான காரியம் இருக்குது. ஆனா அதையெல்லாம் கர்த்தர் சொல்லல. முதலாவது தன்னுடைய அன்பு என்னதென்பதை அவனுக்கு காண்பித்தார். அன்பை காண்பித்தார். முதல்ல அவன் செய்த தப்புக்கு அவனை வந்தவனே என்கொயரி எல்லாம் பண்ணல, அவனுக்கு சாப்பாடு கொடுத்தார். கர்த்தர் வெறும் போதிக்கிறவர் அல்ல, அவர் செய்கிறவர். உன் சத்துரு பசியா இருக்கும்போது அவனுக்கு போஜனம் கொடு, தாகமா இருக்கும்போது அவனுக்கு தண்ணீர் கொடு. அதை செய்யறாரு இங்க. அதனால என்ன செய்யறாருன்னா, உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யுங்க அப்படிங்கிறார் கர்த்தர். இங்க பேதுரு இயேசுவுக்கு இந்த நேரத்துல தீமைதான் செய்திருந்தார். இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுத்தா இவர் மறுதளித்தார். தேவனை சபித்து சத்தியவனை என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தினார் நமக்கு தெரியாது, அதுல எழுதப்படல. ஆனா இயேசுவை அவர் சபித்து அவரை தெரியாதுன்னு சத்தியம் பண்ணா அந்த மனிதனை நான் அறியேன் என்று சொல்லி இருந்தார். ஆனால் என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தினார் நமக்கு தெரியாது. ஒரு பின்மாற்றத்துல போற நபர்களுடைய வார்த்தைகள் எப்பயுமே பழைய சுபாவத்துக்கு ஏற்ற வார்த்தைகளா வரும். அப்ப இவருடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு கடினமா இருந்துச்சுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் அதையெல்லாம், ஆனா தேவனுக்கு எல்லாமே தெரியும், அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணல அப்படின்னா, அவனை மற்றவர்கள் மத்தியில காயப்படுத்தவே இல்லை. அதான் அன்பு. அன்பு யாரையும் காயப்படுத்தாது, அன்பு யாரையும் குத்தி கிழிக்காது, அன்பு யாரையும் போட்டு நசுக்காது, அன்பு நேசிக்கும். இங்க அதைத்தான் கர்த்தர் செய்தார். எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தார். பேதுரு எதுவுமே சொல்லலை. முதல்ல அருமையா சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்கொயரியே, அதுக்கப்புறம் தான் விசாரணையே. இப்ப கேட்கிற கேள்வியிலேயே பேதுரு நொறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார், இவர்களிலும் அதிகமாய் நீ இடத்தில் அன்பா இருக்கிறாயா? என்ன கேட்கிறாரு? மற்றவங்களை விட நீ அன்பா இருக்கிறியான்னு கேட்கிறாரு. இவர்களை பார்க்கிலும். உண்மையாகவே பேதுருடைய அந்த பலவீனத்தை தேவன் அறிந்திருந்தார். ஆனா அவன் தன்னை நேசிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறதை அவன் மறுபடியும் சொல்றார். இவர்களை விட நீ என்ன அதிகமா நேசிக்கணும். உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நீ அந்த அழைப்பை நிறைவேற்றணும்னா என்மேல் உனக்கு அன்பு பெருகினாதான் அதை செய்ய முடியும் பேதுரு. ஏன்னா நீ மாம்ச வைராக்கியத்துல செயல்பட்டுக்கிட்டே இருந்த. பேதுரு இயேசுவோடே இருந்தவன். இயேசுக்கு நல்லா தெரியும் பேதுருவன் மாம்ச வைராக்கியத்தில் நிற்கிற ஒரு மனிதன், தேவனுக்காக முன்னாடி நிற்கிற ஒரு மனிதன் தான். கர்த்தரை பிடிக்க வந்த பொழுது கத்தி எடுத்து வெட்ட ஓடின ஒரு மனிதன் தான். எது ஒன்றிலும் முன்பதாக போகிற ஒரு மனிதன் தான். சில வேத வல்லுநர்கள் அவரை முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க, பழத்துக்கு வெளியே வந்திருக்கும் அது. அதுபோல எல்லாத்துக்கும் தன்னை வேகமா முன்னிறுத்தக்கூடிய ஒரு நபர் தான். இதெல்லாம் அவனுடைய மாம்ச பலத்துலதான் காணப்பட்டுச்சு. தேவன்கிட்ட வெளிப்பாடை பெற்றுட்டு அதுக்கப்புறம் தேவனுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான். அப்புறம் தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறாய், அப்பா எனக்கு பின்னாக போ சாத்தான்னு சொல்லி தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டவன் தான். அப் அண்ட் டவுன்ல அவனுடைய வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற மாம்ச பலத்தினால ஒண்ணும் முடியாது.
இந்த மாம்ச வைராக்கியத்தினால ஒண்ணும் முடியாது. அது தேவன் மேல் வைத்திருக்கிற அனாதி அன்பு. அந்த அன்பு இருக்கணும். போலிகார்ப் என்ற 86 வயது நிறைந்த ஒரு தேவ மனிதனை ரோமர்கள் விசாரணைக்கென்று கொண்டு போய் அவரை எரிக்க ஒப்புக் கொடுக்கிற பொழுது, நீ இப்பொழுது இயேசுவை மறுதலித்தால் நீ விடுதலையாக்கப்படுவாய் என்று சொல்லுகிற பொழுது, 86 வருடம் என் எஜமானை நான் சேவித்திருக்கிறேன், அவர் எனக்கு நன்மையே என்று தீமையொன்று செய்ததில்லையே, நான் எப்படி அவரை மறுதலிக்க முடியும் என்று அப்படியாய் தன்னை அந்த அக்கினிக்கு அவர் ஒப்புக் கொடுத்தார். இதுக்கு என்ன காரணம்? ஒரு 86 வயதுள்ள ஒரு வயது முதிர்ந்த மனிதன், அந்த மனிதனை கைது செய்ய வந்த போர் வீரர்களை அவர் உணவு கொடுத்தார். அவர்கள் சொன்னார், நான் உங்களோட தான் வர்றேன், முதல்ல நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் உணவுகளை ஆயத்தம் பண்ண சொல்லி அவர்களுக்கு உணவுகளை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவர்களோடு புறப்பட்டு போகிறார். அந்த போர் வீரர்கள் கெஞ்சுகிறார்கள், ஐயா நீங்க போயிருங்க, நீங்க தப்பிச்சு போயிட்டீங்கன்னு சொல்றேன். இல்ல, நான் நீங்க பொய் சொல்ல வேணாம் எனக்காக. எவ்வளவோ அவங்க கெஞ்சி பார்க்கிறாங்க அந்த போர் வீரர்கள். அந்த மனிதன் காண்பித்த அந்த கிறிஸ்துவின் அன்பை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு போனால் ஏனால் விசாரிக்க போகிறவன் கொடுமையானவன் என்பதை அவர்களுக்கு தெரியும். இவரை கொலை செய்யும்படியான கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரியும். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை, ஒரு வயதான மனிதனை, ஒரு அன்புள்ள மனிதனை ஏன் கொல்ல வேண்டும்? அவர்கள் எவ்வளவோ சொல்லுகிறார்கள், இல்லை நான் வருகிறேன், நீங்கள் பொய் சொல்ல வேண்டாம் எனக்காக. வருகிறார். அவர் கடைசியிலே அவரை விசாரித்து கடைசியிலே அவரை ஒப்புக் கொடுக்கிற பொழுது அந்த போர் வீரர்கள் எல்லாம் அழுதார்கள் என்று சரித்திரம் எழுதுகிறது. அவர் தன்னை அப்படியே அக்கினிக்கு ஒப்புக் கொடுத்தார். எப்படி நடந்தது இது? எத்தனையோ மிஷனரிகளுடைய வாழ்க்கையை நாம் படிக்கிறோமே, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நம்ம படிக்கிறோமே, அவங்க எப்படி தேவனுக்காக தங்கள் ஜீவனை கொடுத்தால் வேற ஒன்றில் அன்பு. அவர்கள் தேவன் மேல் வைத்திருந்த அதீத அன்பு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நீங்க எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறீங்கிறத வச்சுதான் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறீங்கிறத வைத்துத்தான் உங்களுடைய ஜெப ஜீவியம் இருக்க போகிறது. நீங்கள் எந்த அளவாய் தேவனை நேசிக்க என்பதை வைத்துத்தான் உங்களுக்கு பரிசுத்த ஜீவியம் இருக்க போகிறது. நான் தேவனை நேசிப்பதுல தான் என்னுடைய மொத்த கிறிஸ்தவ ஜீவியமும் அடங்கி இருக்கிறது. குறிப்பா உங்களுடைய ஜெப ஜீவியம். நாம யாரை நேசிக்கிறோமோ அவர்களோட அதிகமா பேசுவோம். ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிறோம். ஏன் அதிகமா ஜெபிக்க முடியல? நாம அதிகமா அவரை நேசிக்கல. பேதுருட்ட அதான் கேட்கிறார், நீ என்னோடு இருக்கணும், என்னோடு இருக்கணும், அவரோடு அதிகமாய் சஞ்சரிக்கணும். எலியா சொல்லுகிறான், நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன். தேவனுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு மனிதன். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை பார்த்து கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம தேவனோடு நாம் இருப்போம். தேவனுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களா இருப்போம். நம்முடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத வச்சுதான் இங்க கர்த்தர் பேதுருட்ட கேட்கிற 3 முறை அவர் கேட்கிறாரு, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா? நீ செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு உனக்கு தேவை என்னன்னா வெறும் மாம்ச வைராக்கியம் இல்லை பேதுரு, அது அன்பு. இந்த அன்பை குறித்து பேசுகிற பொழுது பவுல் எப்படி பேசுகிறார் என்று பாருங்கள். ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 35 39 வரைக்கும். வரைக்கும். ஆமென். இங்க பவுல் சொல்றார், இங்க கர்த்தர் பேதுருகிட்ட சொல்றாரு, நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்டு அந்த அன்பை நீ அன்பா இருக்கணுங்கிறத பத்தி பேசுறார். ஆனா இங்க பவுல் சொல்றார், நான் எவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்றார். என்னுடைய அன்பு எப்படிப்பட்டது, கிறிஸ்துவோடு என்னுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னா அது சூழ்நிலைகளுக்கு உட்பட்டதல்ல, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும்,
ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ எதுவானாலும் சரி, வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ, உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, எது ஒன்றும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கவே முடியாது. அதனால கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக அவர் ஓடினார். கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக திறப்பில் நிற்கிற ஒரு மனிதனா இருந்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்க எந்த அளவுக்கு தேவன் மேல அன்பா இருக்கிறீங்க? அநேகருடைய ஜெபத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்கு சாத்தானுக்கு சின்ன சின்ன காரியம் போதும். ஒரு கல்யாணம், காது குத்து, வீட்டுக்காரர் திட்டாரு, எங்க வீட்டுக்காரர் ஜெபிக்க வேணாம்னு சொன்னாரு, பிள்ளைங்க டிஸ்டர்ப் பண்ணுது, போன என் பேரப்பிள்ளை வாங்கிருச்சு. இந்த மாதிரி சாதாரண காரணமே இன்னைக்கு நிறைய போதுமானதா இருக்குது. நிறைய பேருக்கு ஏன் ஜெபிக்கல, ஏன் ஜெபத்துக்கு வரலன்னு கேட்டா, ஏன் ஜெபிக்கவில்லைன்னு கேட்டா, இப்படிப்பட்ட சாதாரண காரணம் போதுமா இருக்கு. எனக்கு உடம்பு இல்ல. ஆனா அதே உடம்பு முடியாததோட ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா ஜிகு ஜிகுன்னு கிளம்பி போக முடியும். அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்ற காரியங்களை எல்லாம் செய்ய முடியும் அதே உடம்பு முடியாததோட. பெட் ரிட்டன் ஆகி வாயெல்லாம் குளறி ஒண்ணுமே பேச முடியாம போச்சுன்னா நீங்க ஜெபிக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம், அதான் சரியான காரணமா இருக்கணும். மற்றபடி உடம்பெல்லாம் இயங்காம வாய் மட்டும் இயங்கினா போதும், ஒரு மனுஷன் ஜெபிக்கிறதுக்கு போதுமானது. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க எந்த அளவுக்கு தான் தேவனில் அன்பா இருக்கிறீங்க? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்னு அங்கலாய்க்கிறார் கர்த்தரு. இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு தேவனை நேசிக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம ஜெபிப்போம். உண்மையாவே நாம நேசிச்சோம்னா அவர்களுக்காக எல்லாவற்றையும் கொடுப்போம். எதை வேணாலும் கொடுக்கலாம். யாரை நேசிக்கிறோமோ அவங்களுக்கு கொடுப்போம். நாங்க படிச்சுட்டு இருக்க நாட்கள்ல நைட்லாம் விளையாண்டுட்டு ரொம்ப லேட் ஆகி வரும். சில நேரங்களில் கொஞ்சம் லேட் ஆயிரும். நைட்லாம் கூட சில நேரம் விளையாடுவோம். அப்படி விளையாண்டுட்டு லேட்டா வருவோம். ஃப்ரெண்டுகள்கிட்ட பேசிட்டு வருவோம். அப்படி வரும்போது எங்கள் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க சத்தம் போட்டுட்டு. தேடி வந்து அப்புறம் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு வந்து சாப்பாடுலாம் கொடுத்துருவாங்க. உட்காந்து நமக்கு என்ன விளையாண்டுட்டு போனோம்னா நமக்கு நல்லா பசி இருக்கு, சாப்பிட்ருவோம். நைட்டுக்கு எங்கள் அப்பா சவுண்ட் விடுவார். திடீர்னு அடிக்க வச்சிருந்தா அடியெல்லாம் விழுகும். என்னான்னு காரணம் பார்த்தா கடைசியில் எங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு இல்லாமல் சாப்பிட்ருப்போம். அது சாப்பிட்டுச்சா இல்லையாங்கிற கவலை எல்லாம் கிடையாது. அது என்ன பண்ணுவோம்னா கடைசியாக மிச்சம் என்ன இருக்குதோ அதை, ஏன்னா சாப்பாடு இவ்வளோதான் சாப்பிடுவோன்னு ஒரு கணக்கு வச்சிருக்கோம். இவ்வளோதான் சாப்பிடுவாங்க பசங்க அப்படின்னு. அதை தாண்டி நம்ம வெளியே போயிட்டு வந்ததில்ல, நமக்கு நல்லா பசியில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அம்மா சாப்பிட்டுச்சா இல்லையாங்கிற கவலை இருக்காது, சாப்பிட்ருவோம். எங்கள் அப்பா என்ன செய்வாருன்னா, அம்மா சாப்பிடாம கடைசியில் இருக்கிறத சாப்பிட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சு அவங்க படுத்துருவாங்க. நைட்டுக்கு எதுக்காக மனக்கடைசி இன்னொருக்காக சமைச்சிட்டு இருக்க மாட்டாங்க அவங்க. அப்போ தான் எங்களுக்கு அடி விழுகும் பொழுது தான் தெரியும், ஓகே அம்மாவோட சாப்பாட்டை சேர்த்து சாப்பிட்டோம். இது எப்படி? அவ்வளோ பசியில் இருக்கும்போது எனக்காக காத்திருந்து கடைசியில் இருக்கிறதையும் நான் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறமும் அதை குறித்து ஒரு தடவை கூட முறுமுறுக்காம ஏன்டா அப்படி பண்ணுன்னு கேட்காம எங்க இருந்துச்சு, அதான் ஒரு அன்பு. அதான் அன்புன்னு சொல்றாரு. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை உள்ளம் கைகளில் வரைந்திருக்கேன். அப்ப தேவனுடைய அன்பை நாம் புரிந்து, ஒரு தாயினுடைய அன்பை நம்ம எந்த அளவுக்கு புரிந்து கொள்றோம். ஒரு தாய் ஏன் ஒரு பிள்ளைக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் பண்ண முடியுது? அது வரைக்கும் தனக்காகவே வாழ்கிற ஒரு பெண், தன்னை மையப்படுத்தியே வாழ்கிற ஒரு பெண், தன்னை அடையாளப்படுத்த வேண்டும் என்றே வாழ்கிற ஒரு பெண், தன்னை காண்பிக்க வேண்டும் என்று வாழ்கிற ஒரு பெண், எப்பொழுது அவள் தாய்மை அடைகிறாளோ அன்றிலிருந்து தன் பிள்ளைக்காக தன் மொத்த வாழ்க்கையை மாற்ற அவளால் எப்படி அர்ப்பணிக்க முடிகிறது? அது எல்லாவற்றையும் எப்படி வெறுக்க முடிகிறது? தன் பிள்ளையின் மேல் கொண்டிருக்கிற அன்பு. அப்ப இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஒரு தாயின் அன்பிலிருந்து நாம் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்யறாராம்? வேதம் சொல்லுகிறது, யோவான் 3:16 மறுபடியும் வாசியுங்கள். ஒரே பேரான குமாரனை தந்தருளேன். நாம கெட்டு போயிடக்கூடாது.
நாம் நரகத்துக்கு போய்விடக்கூடாது, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தவர் அன்பு கூர்ந்தார். ஒரு தாய் தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். அதைத்தான் நம்ம அன்புல தாயை முதலாவது இடத்துல வைக்கிறோம். ஒரு தாயின் மூலமா தான் ஒவ்வொருவரும் இந்த பூமியில கடந்து வருகிறோம். அந்த தாய் தன் வாழ்க்கையை, தன் சரீரத்தை அந்த குழந்தைக்காக ஒப்பு கொடுக்கிறதை ஒரு பெரிய தியாகமாய் பார்க்கிறோம். ஆனால் இங்கோ நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அந்த தாய் ஒரு அம்மா என்று அழைக்கப்படுகிற அந்த வார்த்தைக்காக இவ்வளவு தியாகத்தை அவள் பண்ணுகிறதை நாம் பேசுகிறோம். ஆனால் பரலோகத்தின் தேவனோ நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை பலியாய் கொடுத்து தம்முடைய அன்பை இன்னதென்று அவர் காண்பித்தார். ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். அந்த அன்பை அவர் காண்பிக்கிறார். என்னது? நமக்காக மரித்ததினாலே இயேசு இந்த மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொன்னாரே. நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல வந்துச்சு. எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கின பொழுது, நாம் நீதியாகும்படி அவர் பாவமாக்கப்பட்ட பொழுது, அவருடைய நியாயம் பூமியிலிருந்து எடுபட்டு போன பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறி கைவிடப்பட்ட நிலையிலே காணப்பட்ட பொழுது, அவர் எதற்காக அந்த மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்? நம்மேல் கொண்டிருந்த அன்பு. அடுத்ததாக ரோமர் 5:5 வாசியுங்கள். ரோமர் 5:5. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதா. ஏன்? தேவன் இன்றைக்கு நம்மோடு வாசம் பண்ணுகிறார். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னமே. இன்னைக்கு அந்த அன்புள்ள தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார். கர்த்தரே ஆவியானவர். அந்த ஆவியாகிய தேவன் அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவனாய் இருக்கிறதுனாலே அவருடைய அடையாளம் என்ன? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதனால அவருடைய பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் அழைக்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் இன்றைக்கு எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அவ்வளோ பெரிய தேவன். இன்னைக்கு பல நேரங்கள்ல ஒரு பிரபலமான நபர் ஒரு 2 வார்த்தை பேசிட்டா அப்படியே சிலருக்கெல்லாம் புல்லரிச்சிருது. ஒரு பெரிய அதிகாரி ஒரு கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டா அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கிறோம். வானங்களும் வானாதி வானங்களும் கொல்லக்கூடாத தேவன், ராஜாதி ராஜாதி கர்த்தாதி கர்த்தாவும், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவருமாகிய சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாய் காணப்படுகிற மகா பெரிய தேவன். அவ்வளோ பெரிய தேவன் அற்பமான மனிதர்களாகிய நம்மோடு வந்து வாசம் பண்ணுகிறார். நம்மோடு அவர் இருக்கிறார். நாம எப்ப பேசினாலும் எப்ப ஜெபித்தாலும் அவர் அங்க இருக்கிறார். அவர் கேட்கிறார். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறார். சிலர்லாம் 2 வார்த்தைக்கு மேல நம்மள்ட்ட பேச மாட்டாங்க. ஆனா அவர் அப்படி அல்ல. நம்முடைய சத்தத்தை கேட்க ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். இவ்வளவோ பெரிய அன்பு. இந்த அன்பை இந்த தேவன் எனக்கு காண்பித்த இந்த அன்பை நான் உணர்ந்திருப்பேன். ஆனால் நான் அதே அன்பை திரும்ப கொடுக்கிறவனாய் நான் காணப்படுவேன். அப்ப இந்த தேவனுடைய அன்பை நான் புரிந்து கொண்டு அந்த அன்பை நான் வெளிப்படுத்துகிற நபராய் இருந்தால், பேதுரு ஏன் அழுதான்? இயேசுவின் சிலுவை மரணத்தை அவன் பார்த்தான். அதனால் ஏற்பட்ட மன வேதனை எனக்காக அவன் தான் அந்த அழுகை. அவன் அழுது தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது, உம்மை நேசிக்கிறேன் என்ற வார்த்தையில அவன் தன்னை முழுவதுமாக அவன் ஒப்பு கொடுத்தான், அர்ப்பணித்தான். அந்த நிமிடத்திலே கர்த்தர் அவனுக்கான அழைப்பை உறுதிப்படுத்தினார். அவனுடைய ஊழியத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய ஜெப ஜீவியத்துல 2வதாக காணப்பட வேண்டியது தேவனுடைய அன்பு. முதலாவதாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டியது விசுவாசம். 2வதாக தேவனுடைய அன்பு. தேவ அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க ஜெபிப்பீங்க. தேவ அன்பு உங்களுக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஜெபிப்பீர்கள். ஒரு பெரிய அழைப்பு, ஒரு பெரிய தேவனுடைய ஒரு பெரிய அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவருக்காக நீங்கள் திறப்பில் நிற்கும்படியாக, இதோ அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக இந்த காரியத்தெல்லாம் செய்வதற்கு பிரதானமானது ஜெபம்.
ஜெபம் இல்லாத எந்த ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை எந்த ஒரு ஊழியமும் ஜெயிக்க முடியாது. ஜெபம் இல்லாமல் தேவன் இயங்குவது இல்லை. நம்ம செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ஜெபத்தின் மூலமா தான் நடக்கும். ஜெபம் இல்லாமல் எழுப்புதல் வராது. ஆகவே இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எழுப்புதலுக்கு தடையா இருக்கக்கூடிய இந்த சாத்தானை எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டம் உள்ள ஜெபத்திற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு தேவையான முதல் 2 காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். முதலாவது விசுவாசம், இரண்டாவதாக அன்பு. கிறிஸ்து பைபிள் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுகிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அந்த அன்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா, தேவனுடைய அன்பு உண்மையாவே நமக்குள்ள ஊற்றப்பட்டிருந்தா, தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள பொங்கி வழியுமானால், அந்த அன்பு உங்களுக்குள்ளாய் காணப்படுமானால், நீங்கள் தேவனுக்காக திறப்பிலே நிற்பதை ஒருவரும் உங்களை தடுக்க முடியாது. யாரும் உங்களை ஜெபத்தை கூப்பிட தேவையில்லை, நீங்களா வருவீங்க. உங்களுடைய அற்பமான காரணங்கள் ஒரு நாளும் புறக்கணி. நாம் நேசிக்கிறவர்களுக்கு நாம காரணம் சொல்லவே மாட்டோம். எப்படியாவது அவர்களை சந்தோஷப்படுத்தணும் தான் நம்ம முயற்சி செய்வோம். எப்படியாவது அவர்களை நாம திருப்தி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்வோம். ஏன்? நம்ம அவர்களை நேசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய அன்பு எவ்வளவாய் தேவன் மேல் இருக்குது, தேவன் எப்படி அன்புள்ளவர்னு நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே இல்லை. அவருடைய அன்பை தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து காண்பிச்சுட்டார், தன்னையே கொடுத்து காண்பித்துட்டார். அவ்வளோ பெரிய தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணி காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஆகவே அவருடைய அன்பை குறித்து எந்த சந்தேகம் இல்லை. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு சோதிச்சு பாருங்க. நம்மை நாமே சோதிச்சு பார்ப்போம், நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்ப்போம். உங்களே சோதித்து பாருங்க, எந்த அளவுக்கு நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள். உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுத்த அவருக்காக நான் எதை கொடுத்திருக்கேன் என்பதை யோசித்து பாருங்க. அன்பு என்பது வாங்குகிறது இல்லை, கொடுக்கிறது. நான் எதை கொடுத்திருக்கிறோம்? நம்முடைய நேரத்தை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய முழங்கால்களை நாம் எதை கொடுத்திருக்கிறோம்னு பாருங்க. ஒரு நாள் நாம் எல்லாம் அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு நாள் வருகிறது. ஸோ கொடுத்திருக்கிற அந்த நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.